மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது தெய்வ தரிசனம் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல ஒரு சேல்ஸு, அதுக்கு தந்த லாபம் இந்த வாரத்தில் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மேரிட்டல் லைஃப் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருப்தி கற்ற சூழ்நிலைகள் இருக்குது. வேலை வாய்ப்புகள் எடுத்துட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சர்வீஸ்க்குரிய கிரகம் புதன் 9ஆம் இடத்துல இருக்கார். புதனுடைய நட்சத்திரத்திலே வேலை இருக்குது. பட் இந்த வேலையை பார்ப்போமா, விட்டுருமா, வேறு வேலைக்கு போகுமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க, ஆல்மோஸ்ட் ஏற்கனவே அதுக்கான பேப்பர் போட்டு வச்சுருந்தவங்க இந்த வாரம் நீங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய மூத்த அக்கா இருக்காங்க, அண்ணே இருக்காங்க, அவர்களாலும் நன்மைகள் இதெல்லாமே மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் லவ் பிரேக்கப் ஆகிடுச்சோ, பிரேக்கப் ஏற்பட்ட லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தமான பிளானிங்கை இப்போயே நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதற் கடவுள் விநாயகர், அவரை வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா கும்பிட்டு வாங்க.